Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி மேக்ஸ் சீரீஸில் அடுத்து ஆர்ஆர்பி ஏஎல்பி டெக்னீஷியன் 2018 மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு சாப்டர் வைஸாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பர்சன்டேஜ் பார்க்கலாம். பர்சன்டேஜில் சேம் டைப்பாக வர கொஷின் எல்லாமே ஒரே ஆர்டராக வந்திருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன டைப்பில் கொஷின் இருக்குன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எண்ணின் 28% என்பது 35 எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. அந்த எண் எவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படின்னா 100%. 28%ஓட வேல்யூ 35 அப்படின்னா 100% எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். 28% ஆஃப் எக்ஸோட வேல்யூ 35. இது ரெண்டையுமே டிவைட் பண்ணுற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 7. இப்போ இதை 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 4%ஓட வேல்யூ 4% ஆஃப் எக்ஸோட வேல்யூ 5. அப்போது இந்த இடத்துல நான் 100% கொண்டு வரணும் அப்படின்னா இதை நான் 25ஆல் பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு 100% வரும். அப்போ இதையும் 25ஆல் பெருக்கினேன் அப்படின்னா 125. அப்போது ஒரு நம்பரோட 100% எவ்வளோ அப்படின்னா 125. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 125. இதுவும் அதே மாடல் தான். 32% 80 அப்படின்னா 100% கண்டுபிடிக்கணும். அப்போ இதை 8ஆல் அடித்தோம் அப்படின்னா 4 8 32 10 8 80. இப்போ இதை 25ஆல் பெருக்கணும் அப்படின்னா 100 வரும். இப்போ இதையும் 25ஆல் பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் 250. அடுத்தது 30% 33 அப்படின்னா 100% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 100%னால் இதை 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 10%. 10%ஓட வேல்யூ 11. இப்போ இதை நீங்கள் 10ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 100% கிடச்சிரும். இப்போ இதையும் 10ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 110. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 110. 26% 65 அப்படின்னா 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 26% 65 அப்படின்னா இதை 13ஆல் அடித்தோம் அப்படின்னா 2% இதையும் அடித்தோம் அப்படின்னா 5. 2% 5 அப்படின்னா இதை 50ஆல் பெருக்கணும் அப்படின்னா 100% வரும். இப்போ இதையும் நீங்கள் 50ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 250. ஆன்சர் 250. 84% 105 அப்படின்னா 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 84% 105 அப்படின்னா இதை 24ஆல் அடித்தோம் அப்படின்னா 4%ஓட வேல்யூ 5. அப்போ இதை 25ஆல் பெருக்கணும் அப்படின்னா 100% கிடைக்கும். இப்போ இதையும் 25ஆல் பெருக்கணும் அப்படின்னா 125. ஆன்சர் 125. 72% 90 அப்படின்னா 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 72% 90 அப்படின்னா இதை நம்ம 18ஆல் அடித்தோம் அப்படின்னா 4 18 72 5 18 90. அப்போ இதை 25ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 100% கிடைக்கும். இதையும் 25ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 125. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 125. அடுத்த டைப் பார்த்தோம் அப்படின்னா 54% ஆஃப் 4000. அதாவது 4000ல் 54% எவ்வளோன்னு கேட்குறாங்க. நான் நார்மலாக சொல்லிட்டேன். பர்சன்டேஜ் அப்படின்னாவே 100ஆல் வகுக்கணும். அப்போ 4000 × 54%. 54/100. இப்போ 2 ஜீரோ பர்சன்டேஜுக்காக 2 ஜீரோ போயிடும். மீதி இருக்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். இதில் இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கால்குலேஷன் வரும். இப்போ 54 நான் 50 தனியாக 4 தனியாக எடுத்துக்கிறேன். 50 × 40 2000. 4 × 40 160. அப்போது 2160. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 2160. மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 250ல் 38% எவ்வளோன்னு கேட்குறாங்க. 250ல் 38% எவ்வளோன்னு கேட்குறாங்க. 38%. ஃபஸ்ட்டு 30% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 75. அடுத்து 8% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 20. அப்போ
95. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95. 250ல் 56% கேட்குறாங்க. 50% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 250ல் 50%. பர்சன்டேஜ்னாவே நம்ம வந்து 2 0 போயிருன்னு சொன்னேன். அப்போ 125. அடுத்தது 6% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 250ல் 6% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 6% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 25 150 1500 வரும். இப்போ மீதி வந்து 2 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா 15. அப்போ 140. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 140. 350ல் 58% கேட்குறாங்க. இப்போ 350ல் 50% எவ்வளோ அப்படின்னா 175. 350ல் 50% பார்த்திங்க அப்படின்னா 175. அடுத்து 8% பார்த்தோம் அப்படின்னா 8% வேல்யூ வந்து 8 × 35 28 280. அப்போ 203. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 203. அடுத்த கொஸ்டின் 375ல் 56% கேட்டிருக்காங்க. 375ல் 50% பார்த்தோம் அப்படின்னா பாதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 187.5. அடுத்து 6% பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் 375ல் 6% பார்த்தோம் அப்படின்னா 22.5. இப்போ 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 210. ஆன்சர் வந்து 210. 250ல் 46%. 250ல் 40% பார்த்தீங்க அப்படின்னா 100. 250ல் 6% பார்த்தீங்க அப்படின்னா 6 25. அப்போ 15. அப்போ 115. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 115. அடுத்த டைப் பார்த்தோம் அப்படின்னா 60ல் 15%ங்கிறது 45% ஆஃப் ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க. இப்போ டேரெக்டாக வந்து ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்க போகுது. 60 × 15% ஈக்குவல் டு 45% × எக்ஸ். இதில் பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். இதையும் அடித்தோம் அப்படின்னா 3. இதையும் அடித்தோம் அப்படின்னா 20. ஆன்சர் வந்து 20. 60ல் 18% என்பது 54% ஆஃப் ஒரு நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா 60 × 18%ங்கிறது 54% ஆஃப் ஒரு நம்பரை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அப்போது இதையும் அடித்தோம் அப்படின்னா 3. இதையும் அடித்தோம் அப்படின்னா 20. ஆன்சர் வந்து 20. அடுத்த டைப் பார்த்தோம் 2% கொடுத்து மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து 0 வந்து எப்போயுமே விட்டுருங்க. ஒருவேளை வந்து ஒரே மாதிரியான ஆன்சர் வரும்போது மட்டும்தான் நீங்கள் 0 வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி நார்மலாக மல்டிப்ளை மட்டும் பண்ணி பாருங்கள். அந்த வேல்யூ வந்து இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஆன்சராக போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல 0 விட்டுட்டு பர்சன்டேஜை விட்டுட்டு மீதி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 11 11 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 121. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 121 இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏல மட்டும்தான் இருக்குது. இப்போ இதுதான் ஆன்சர். இன்கேஸ் வந்து 1.21 0.121 121 12.1 இந்த மாதிரி ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் 0 வந்து கால்குலேட் பண்ணி போடணும். மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மல்டிப்ளை மட்டும் பண்ணி போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 0% விட்டுட்டு மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 1 1. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 தான் வரும். இப்போ இந்த இடத்துல 0 விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 1 வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி தான். இப்போ ஆன்சர் வந்து 100. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11 வரும். இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 11 வரலை. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100. இதுங்க நார்மல் மெத்தட்லேயும் நீங்கள் இதை வந்து போடலாம். 100 × 10%. 10%னாவே 100ஆல் வகுக்கணும். × 1000%. 1000/100. 2 0க்கு 2 0 போயிடும். 2 0க்கு 2 0 போயிடும். ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100. பர்சன்டேஜை வந்து நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்ற கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கால்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 120%. 120% அப்படின்னா 120/100 20ஆல் அடித்தோம் அப்படின்னா 6/5. இதை வந்து 15% அப்படின்னா
15/100 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 3/20. இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 150ல் 150 இன்ட்டு 6/5 இன்ட்டு 3/20. இப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போயிடும். 5 3 15 2 3 6. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 கியூப் வந்து 27. இப்படி வந்து நீங்கள் ஃப்ராக்ஷனுக்கு வந்து வேல்யூ வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேரெக்டாக கால்குலேஷன் வந்து டேரெக்டாகவே வந்து நம்ம போட்டுடலாம். மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ராக்ஷனை வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படி போடலாம். அப்படி இல்லை நார்மலாக வந்து டிவைட் பண்ணியும் வச்சு போடலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக வந்து நான் 0% விட்டுட்டு பார்க்குறேன். 5 9 18 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 18 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 90. 90 × 9 810. அப்போ 810னா 81. 0 விட்டுட்டு மீதி வர்றது பார்த்திங்க அப்படின்னா 81. ஆப்ஷன் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 81 இருக்குது. இப்போ டேரெக்டாக வந்து 81ன்றது ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ இன்கேஸ் வந்து 8.1 81 810 அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து போட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம். பர்சன்டேஜோட வேல்யூ வந்து அதிகமாகும்போது நீங்கள் ஃப்ராக்ஷனில் மாற்றினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 160ல் 125%. 125% அப்படின்னா 5/4. அடுத்து 20%. 20% அப்படின்னா 1/5. டேரெக்டாக வந்து 4 5 20. அப்போ 20 இது வந்து 8. அப்போ 8 5 40. ஆன்சர் வந்து 40ன்றது டேரெக்டாக போட்டுடலாம். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா நான் 0 விட்டுட்டு பர்சன்டேஜை விட்டுட்டு மீதி இருக்கிறது மட்டும் பார்க்குறேன். 9 5 8. 8 40. 4 × 9 36. ஆப்ஷனில் வந்து ஒரே ஒரு இதுதான் வருது. இப்போ டேரெக்டாக வந்து 36 வந்து ஆன்சர்ன்றது டேரெக்டாக சொல்லிடுவேன். அப்படி இல்லைன்னா இதை வந்து ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டு அப்படி கூட போடலாம். இப்போ 90 × 50% அப்படின்னா 1/2. 80% அப்படின்னா 4/5. 5 2 10. 10க்கு வந்து ஒரு 0 போயிடும். அப்போ 9 × 4 36. டேரெக்டாக வந்து 36ன்றதை போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 90 × 50/100 80/100. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ போயிடுச்சு. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு. இது அடித்தோம் அப்படின்னா 2. இது அடித்தோம் அப்படின்னா 4. இப்போ 4 × 9 36. இப்படி நார்மலாக வந்து நார்மல் மெத்தடில் போடுறதுனாலும் போடலாம். ஆதித்யா ஒரு தேர்வில் 78% மதிப்பெண்கள் பெற்றார். அவர் 663 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் 78%ஓட வேல்யூ தான் வந்து 663. அப்போது 100%ஓட வேல்யூ என்னன்றது நம்ம கேட்குறாங்க. அப்போது 78%ஓட வேல்யூ வந்து 663. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 13ஆல் அடிக்கலாம். இப்போ 13 6 78. இதை அடித்தோம் அப்படின்னா 5 13 65. ஒரு 11 ஒரு 13 13. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 2% வந்து 17. 2%ஓட வேல்யூ வந்து 17 அப்படின்னா இதை வந்து 50ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதையும் 50ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 100% வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 5 17 85. 850. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 850. ஒரு கலவையில் 15% வெள்ளி இருக்கிறது. கலவையில் 51 கிராம் வெள்ளி இருந்தது. கலவையில் உள்ள மற்ற தனிமங்களின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 15% இருக்குது. அந்த 15%ஓட வேல்யூ தான் வந்து 51ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி இருக்கிறது எவ்வளோன்றது கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 15%ஓட வேல்யூ வந்து 51. இப்போ இதை 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 5%. இது வந்து 17. அதர் எலமெண்ட்டோட குவான்டிட்டி எவ்வளோன்றது கேட்குறாங்க. இப்போ 15% வந்து சில்வர் இருக்குது அப்படின்னா 85% வந்து அதர் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போது நம்ம 5%ஓட வேல்யூ வந்து 17 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 85%ஓட வேல்யூ அப்படின்னா இதை வந்து 17ஆல் பெருக்கணும் அப்படின்னா
நமக்கு வந்து 85% கிடச்சிரும். இப்போ இதையும் நீங்கள் வந்து 17ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 289. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 289 கிராம். தானியா தனது சம்பளத்தில் 15% அதிகரிப்பு பெற்றார். அவருடைய உயர்த்தப்பட்ட சம்பளம் 14,030 எனில் அவளுடைய அசல் சம்பளம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது உயர்த்தினதுக்கப்புறம் 14,030 ரூபா. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரிஜினல்னா 100%, அதில் வந்து 15% வந்து அதிகரிப்பு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 115% வந்து 14,030 ரூபா. அப்போ 100% எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா ஒரு 105 மீதி 25 253, அப்போ 2 230, மீதி வந்து 23, அப்போ 230 அப்படின்னா 2. அப்போ 1%ஓட வேல்யூ வந்து 122. 100%ஓட வேல்யூ அப்படின்னா 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12,200. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,200. ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை வேட் உட்பட 14,000 ஆகும். வேட்டின் விகிதம் 12% எனில் தொலைக்காட்சியின் அடிப்படை விலையை கண்டறியுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 100%ஓட வேல்யூ வந்து என்னன்றது கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 112%ஓட வேல்யூ தான் வந்து 14,000 சொல்லியிருக்காங்க. இப்போ 112%ஓட வேல்யூ 14,000 அப்படின்னா 100%ஓட வேல்யூ என்னன்றது கேட்குறாங்க. 100%ஓட வேல்யூ வந்து என்னன்றது கேட்குறாங்க. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 14 14 8 14 112. அப்போது 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 2, இதை 4ஆல் அடித்தோம் 1000 வந்து 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 250. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 125. அப்போ 1%ஓட வேல்யூ 125 அப்படின்னா 100%ஓட வேல்யூ வந்து 12,500. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,500. ஒரு தேர்வில் சரண் 54 மதிப்பெண்களை பெற்றார். அது வந்து 72 மதிப்பெண்களை பெற்றுவதற்கு சமம் எனில் தேர்வில் எத்தனை மதிப்பெண்கள் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 72%ஓட வேல்யூ வந்து 72%ஓட வேல்யூ வந்து 54. அப்போ 100%ஓட வேல்யூ என்னன்றது கேட்குறாங்க. இப்போ இதை வந்து 18ஆல் அடித்தோம் அப்படின்னா 4 18 72, 3 18 54. இப்போ 4%ஓட வேல்யூ 3 அப்படின்னா இதை 25ஆல் பெருக்கணும் அப்படின்னா 100%ஓட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதையும் வந்து 25ஆல் பெருக்கணும் அப்படின்னா 3 25 75. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75. ஆகாஷின் மாத வருமானம் 3600. அவரது மாத செலவு அவரது வருமானத்தில் 60% ஆகும். அவருடைய ஒரு மாதத்திற்கான சேமிப்பு என்னன்னு கேட்குறாங்க. செலவு வந்து 60%. அப்போது அவரோட சேமிப்பு வந்து எவ்வளோ அப்படின்னா 40%. மொத்தம் வந்து 100% வச்சோம் அப்படின்னா 60% போயிடுச்சு அப்படின்னா மீதி வந்து 40%. அப்போ அவரோட இன்கம் வந்து 9600. 9600ல் 40%, 40/100. இப்போ 2 0க்கு 2 0 போயிடும். 4 × 96 பார்த்திங்க அப்படின்னா 4 24, 4 36. அப்போ 3840. ஆன்சர் வந்து 3840. வீர் தனது மாத வருமானத்தில் 15% வீட்டு வாடகைக்கும் மீதியில் 60% வீட்டு செலவிற்கும் செலவிடுகிறார் என்றால் அவர் 2210 சேமிக்கிறார். அவருடைய மாத வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரிமைனிங் ரெஸ்ட்டு இந்த மாதிரி வந்ததுனாவே டேரெக்டாக வந்து நீங்கள் இங்கே வந்திருக்க பர்சன்டேஜில் மீதி இருக்கிறத டேரெக்டாக போட்டு நம்ம ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 15%ஓட ரிமைனிங் அப்படின்னா 85%. இப்போ 85/100 இன்ட்டு 60%ஓட ரிமைனிங் அப்படின்னா 40/100. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2210. இப்போது அதோட மாத வருமானம் என்ன கேட்குறாங்க. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 17 20, இதையும் அடித்தோம் அப்படின்னா 2, இதையும் அடித்தோம் அப்படின்னா 50. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 17 17, மீதி 5 30. அப்போ 50 × 130.
50 × 130 அப்படின்னா 6500. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6500. ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற ஒருவர் 34% மதிப்பெண் பெற வேண்டும் என்றால் 40இல் தேர்ச்சி மதிப்பெண் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 40இல் 34% வந்து எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 40 × 34/100. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். 2 4 2 10. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 68/5. 5 13 65.6. 13.6 மதிப்பெண்கள் வந்து தேர்ச்சி பெற அவர் எடுக்கணும். அடுத்த டைப் பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை விலை 30% உயர்கிறது, செலவு அதிகரிக்காமல் இருக்க சீதா தனது நுகர்வை எந்த சதவீதம் குறைக்க வேண்டும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒன்று உயருது ஒன்று கம்மியாகுது அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 30% அப்படின்னா 30% வேல்யூ 30/100ன்னு போடுவோம். அப்போ 3/10. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க, உயர்கிறதுன்னு சொல்கிறாங்க. உயர்கிறது அப்படின்னா ப்ளஸ் போட்டுங்க. இப்போது எவ்வளோ குறைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது இப்போ இங்கே என்ன சிம்பிள் வந்திருக்கோ இப்போ இந்த வேல்யூவோட இந்த வேல்யூவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது 3/13. ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வந்திருக்கிறதுனால நான் இந்த 10ஓட ஒரு 3 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு 100. அப்போ 300/13. 300/13 அப்படின்னா 23 1/13. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 1/13. உருளைக்கிழங்கின் விலை 10% அதிகரித்தால் உருளைக்கிழங்கிற்கான செலவினம் மாறாமல் இருக்க ஒரு பயனர் தனது உருளைக்கிழங்கு நுகர்வை எவ்வளவு சதவீதம் குறைக்க வேண்டும் கேட்குறாங்க. இதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10% அப்படின்னா 1/10. இது வந்து அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளஸ் 1/10. இப்போ எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருந்தது அப்படின்னா இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 1/11 இன்ட்டு 100. இப்போ 100/11 அப்படின்னா 9.09% வரும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9.1%. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 31லேருந்து 50 வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்பியில் பர்சன்டேஜ் சம்மந்தமாக மொத்தமாக வந்து 50 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்ட் 1ல் வந்து 30 கொஷினும், அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2ல் 20 கொஷினும் வந்து சால்வ் பண்ணுவேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.